Welcome to my channel ChemSpeed. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard chapter 3 metals and non-metals lesson ஓட part 6 வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். So before 5 videos வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க அந்த explanations எல்லாம் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த questionஸ்க்கான answers பார்க்கலாம். Okay? First question. Why is sodium kept immersed in kerosene oil? எதனால வந்து சோடியமை நம்ம கெரோசின் ஆயில்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா வந்து சோடியம் வந்து ஒரு ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய இதுல பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஹைலி ரியாக்டிவ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால அது வந்து நம்மளோட ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன்னாலேயோ அல்லது மாய்ஸ்சர்னாலேயோ அல்லது ஏதோ ஒரு கார்பன் டை ஆக்சைடோடையோ ரியாக்ட் ஆகி ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறத தடுக்கிறதுக்காக in order to prevent it நம்ம வந்து சோடியம் மெட்டலை கெரோசின் ஆயில்ல நம்ம டிப் பண்ணி வைக்கிறோம், இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஓகே, so sodium is highly reactive, so it is kept immersed in kerosene oil to prevent its reaction with oxygen, moisture and carbon dioxide of air to prevent accidental fires. Okay, second question பாருங்க. Write the equations for the reactions of iron with steam. First one வந்து iron with steam. Okay, next one வந்து calcium and potassium with water. First iron என்னது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், Fe, அதுதான் நம்ம iron சொல்லுவோம். ஸ்டீம் அப்படிங்கிறது நம்ம வாட்டர் இருக்கு பாருங்க, H2O நம்ம சூடு பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற நீராவி, அதுதான் நம்ம ஸ்டீம்னு சொல்றோம். ஸோ அயனோட ஸ்டீம் நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் தனியா கேஷியஸ் ஃபார்ம்ல ரிலீவ் ஆயிடும். ஓகே, இங்க பாருங்க 4H2 ரிலீவ் ஆயிடுச்சா. ஸோ ஹைட்ரஜன் தனியா ரிலீவ் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது வந்து அயனும் ஆக்சிஜனும். அந்த ஆக்சிஜன் அண்ட் அயன் கம்பைன் ஆகி Fe3O4, அதாவது அயன் 2,3 ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, கால்சியம் அண்ட் பொட்டாசியம் வித் வாட்டர். ஃபர்ஸ்ட் கால்சியம் வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கால்சியம் சாலிடா எடுத்துக்கிறாங்க, அதோட 2H2O லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீம்னு அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்ததுனால நம்ம H2O கேசியஸ் ஃபார்ம்ல நம்ம எடுத்தோம். இங்க நமக்கு வாட்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர்னு கொடுத்ததுனால நம்ம H2O லிக்விட் அப்படின்னு தான் நம்ம எடுக்க போறோம். கால்சியம் H2O ஓட ரியாக்ட் ஆகி சேம் அதே மாதிரியே ஹைட்ரஜன் கேஸ் நமக்கு ரிலீஃப் ஆகுது. ரிமைனிங் இருக்கிறது கம்பைன் ஆகி கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பொட்டாசியம். பொட்டாசியம் வாட்டரோட ரியாக்ட் ஆகி அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஃப் ஆகுது அண்ட் அடிஷ்னலா ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. தென் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 2KOH நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, this is the formula, note பண்ணிக்கோங்க. Question number 3 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, samples of 4 metals A, B, C and D were taken and added the following solution one by one. இங்க கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, iron 2 sulfate, copper 2 sulfate, zinc sulfate and silver nitrate. இந்த மாதிரி 4 சொல்யூஷனோட ஒன் பை ஒன்னா ஆட் பண்ண போறோம். The results obtained have been tabulated as follows. அப்படி நம்ம ஆட் பண்ணும் பொழுது என்னென்ன ரிசல்ட் ஃபார்ம் ஆகுதோ அந்த ரிசல்ட்ஸை வந்து டேப்லெட் காலம்ல நமக்கு நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சில கொஸ்டின்ஸ் வந்து கீழே கேட்க போறாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு we are going to tell the answer. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது, இந்த சைடு ஃபுல்லா மெட்டல் கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஏ, இந்த மெட்டல் ஏங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஏ வந்து ஃபர்ஸ்ட் அயன் 2 சல்ஃபேட் போட்டோம்னா நோ ரியாக்ஷன், எந்த ரியாக்ஷனுமே இல்ல. காப்பர் 2 சல்ஃபேட்ல போட்டோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்குது. அண்ட் மெட்டல் பி அயன் 2 சல்ஃபேட்ல போட்டோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்குது. ஜிங்க் சல்ஃபேட்ல போட்டோம்னா நோ ரியாக்ஷன். ஓகே, அண்ட் தென் சி. சி வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற அந்த 3 இதுல போட்டாலுமே நமக்கு நோ ரியாக்ஷன். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல போட்டோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்குது. அண்ட் டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 4 சொல்யூஷன், அதாவது அயன் 2 சல்ஃபேட், காப்பர் 2 சல்ஃபேட் அண்ட் ஜிங்க் சல்ஃபேட் அண்ட் சில்வர் நைட்ரேட், இந்த 4 சொல்யூஷன்ல போடும் பொழுதுமே நமக்கு வந்து எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் கொடுக்கல. இதுதான் வந்து அதனுடைய அப்சர்வேஷன்.
இப்ப இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் சொல்ல போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which is the most reactive metal? எது வந்து ரொம்ப most reactive metal அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பார்க்கலாமா? இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா B தான் வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அது இங்க பாருங்க அயன் 2 சல்பேட் இருக்கு பாத்தீங்களா? இந்த அயன் 2 சல்பேட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் கொடுக்குது. ஸோ B தான் வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, அந்த செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. What would you observe if B is added to a solution of copper 2 sulfate solution? அந்த B வந்து நம்ம copper 2 sulfate solutionல ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு copper 2 sulfate solutionல ஆட் பண்ணோம்னா நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த ஆன்சரை வந்து நம்ம தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? அந்த ஆன்சர் நம்ம தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா அந்த மெட்டல் B வந்து நம்ம ஒரு copper 2 sulfate solutionல ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம copper 2 sulfate சொல்யூஷனோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர். ஓகே, அப்ப அந்த ப்ளூ கலர் வந்து என்ன ஆகும்னா லைட்டா ஃபேட் ஆகி ஒரு ரெட் கலர் பிரவுன் டெபாசிட் அப்படி வந்து கிடைக்கும். அதுதான் வந்து காப்பர். ஓகேவா? அந்த காப்பர் வந்து டெபாசிட்டா நமக்கு கிடைக்கும். அப்ப காப்பரை வந்து டெபாசிட்டா தனியா எடுக்குதுன்னா அப்சல்யூட்லி அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தானே. ஸோ அதனால அந்த Bல நம்ம வந்து காப்பர் சல்பேட் 2 சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். நோட் பண்ணிக்கோங்க. When metal B is added to copper 2 sulfate solution, a displacement reaction will take place due to which the blue color of copper 2 sulfate solution will fade and a red brown deposit of copper will be formed on metal. Okay. So next பாருங்க, third question என்ன கொடுத்திருக்காங்க. Arrange the metals A, B, C, D in the order of decreasing reactivity. நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சாச்சு B தான் வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அயனை வந்து அதோட சால்ட் சொல்யூஷன்ல வந்து அதை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ B is most reactive அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல் A. மெட்டல் A அப்படி சொல்றாங்கன்னா அது வந்து காப்பரை வந்து காப்பர் 2 சல்பேட் அதோட சால்ட் சொல்யூஷன்ல இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு சொல்றோம்னா மெட்டல் C. அது ஸ்டில் லெஸ் ரியாக்டிவ். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா சில்வரை வந்து சில்வர் சல்பேட் சொல்யூஷன்ல இருந்து நமக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுது. அண்ட் தென் ஃபைனலி D வந்து லீஸ்ட் ரியாக்டிவ். அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா that should be any metal but it cannot displace any metal from its salt solution. கரெக்டா? நம்ம நோ ரியாக்ஷன் தானே பார்த்தோம். சரிதா? நோ ரியாக்ஷன். அப்ப எது கூடயுமே அது ரியாக்ட் பண்ணல அப்படின்னா மெட்டல் D வந்து வெரி லீஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனல் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா which gas is produced when dilute hydrochloric acid is added to a reactive metal? Write the chemical reaction when iron reacts with dilute sulfuric acid. Okay. So நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும்னா டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நம்ம ஒரு ரியாக்டிவ் மெட்டலோட ஆட் பண்ணும்போது we can get hydrogen gas. நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதோட நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட் த கெமிக்கல் ரியாக்ஷன் when iron reacts with dilute sulfuric acid. H2SO4 அப்படிங்கிறது nothing but sulfuric acid. அயன்னா Fe வந்து நம்ம சாலிடா ஆட் பண்றோம். H2SO4 வந்து aqueous நம்ம ஆட் பண்றோம். ஸோ FeSO4 aqueous நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் கேஸ் தனியா வெளியே போயிட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கம்பைன் ஆகிடும். FeSO4 அயன் சல்பேட் ஃபெரஸ் சல்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. Question number 5 என்ன கேட்டிருக்காங்க? What would you observe
when zinc is added to a solution of iron 2 sulfate. ஒரு iron 2 sulfate solutionல zinc metal நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அதனுடைய chemical reactionையும் எழுத சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா zinc is more reactive than iron. அயனை விட ஜிங்க் வந்து மோர் ரியாக்டிவ். அதனால ஜிங்கை நம்ம ஆட் பண்ணும்போது அயன் டு சல்ஃபேட் வந்து என்ன ஆகும்னா அந்த கிரீனிஷ் கலர்ல இருக்கும். ஆக்சுவலா அயன் டு சல்ஃபேட்டோட கலர் வந்து ஒரு கிரீனிஷ் கலர். அந்த கிரீனிஷ் கலர் அது வந்து அப்படியே நல்லா ஃபேட் ஆகும். ஓகேவா? அதனால கிரீனிஷா இருக்கிறது ஃபேட் ஆகிட்டே வரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேட் ஆகி ஃபைனலா வந்து நமக்கு கலர்லெஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகி அயன் மெட்டல் தனியா டெபாசிட் ஆயிரும். அதனுடைய ரியாக்ஷன் பாருங்க, FeSO4 அயன் 2 சல்ஃபேட் aqueous எடுத்திருக்கோம் அண்ட் தென் ஜிங்க் நம்ம தனியா எடுத்திருக்கோம். இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு ஜிங்க் சல்ஃபேட் aqueous சொல்யூஷன்ல ஃபார்ம் ஆகும். பிளஸ் அயன் வந்து நமக்கு தனியா வந்துருது. புரிஞ்சா? FeSO4 aqueous இருக்கு, ஜிங்க் சாலிடா இருக்கு அண்ட் தென் ZnSO4 aqueous. ஜிங்க் சல்ஃபேட் நமக்கு கலர்ல சொல்யூஷனா மாறுது, அயன் வந்து நமக்கு தனியா டெபாசிட் ஆயிருது. புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமைனிங் திங்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே.